உலகெல்லாம் பறந்து வாழுகின்ற டான் தொலைக்காட்சியினுடைய சொந்தங்களே, இன்றைய சொற்சமர் நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற எமது இளம் பேச்சாளர்களே, இளசுகளுக்கான இந்த களத்தை உருவாக்கி தயாரித்து வழங்குகின்ற எங்களுடைய தயாரிப்பாளர் இளையதம்பி செல்வச்சந்திரன் அவர்களே மற்றும் ஒளிப்பதிவாளர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் எனது நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்திருக்கின்றேன். சொற்சமர் நிகழ்வில் இளையவர்களுக்கான களங்களை அமைத்து இந்த களத்தின் மூலம் தங்களுடைய கருத்துக்களையும் சிந்தனை பரிமாற்றங்களையும் பரிமாற்றிக் கொண்டிருக்கின்ற இளையவர்கள் இன்றைய தினமும் 2 பாடசாலைகள் இந்த சொற்சமர் நிகழ்வில் கலந்து சிறப்பிக்க இருக்கின்றது. வவுனியாவிலே பிரசித்தி பெற்ற பாடசாலைகளில் ஒன்றான கனகராயன்குளம் மகாவித்தியாலய மாணவர்களும் விசுவமடு மகாவித்தியாலய மாணவர்களும் 2 அணிகளாக இந்த சொற்சமர் நிகழ்வில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். கடந்த நிகழ்வுகளும் கடந்த சம்பவங்களும் எங்களுக்கு புதிய பாதைகளை வகுப்பதற்கு, அதனை பகுத்தாராய்ந்து பார்ப்பதற்கு வழி ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதுபோல 2024ஆம் ஆண்டு கடந்து போன இந்த ஆண்டு 2025 அதற்கு பிறகும் வரப்போகின்ற ஆண்டுகளில் என்னென்ன மாற்றங்களை கொண்டு வரப்போகின்றது என்கின்ற ஒரு சிந்திப்போடு இருக்கின்ற இந்த தருணத்தில் எமது இலங்கை நாட்டிலே 2024ஆம் ஆண்டு பல்வேறு மாற்றங்களை சந்தித்திருக்கிறது. இந்த மாற்றங்கள் இலங்கையில் வாழ்கின்ற சிறுபான்மை மக்களுக்கு எத்தகைய நன்மையாக அது இருக்கிறது என்று பேசுவதற்கு இன்றைய களம் அமைந்திருக்கிறது. சிறுபான்மை என்பது இனமாகவோ மொழியாகவோ சிறிய எண்ணிக்கையில் வாழுகின்றவர்களை நாங்கள் சிறுபான்மை என்று சொல்லுவோம். இலங்கையினுடைய இன அடிப்படையில் தமிழர், மலையக தமிழர், அதுபோன்று பரங்கியர், முஸ்லீம், ஏனைய வேடுவர் போன்ற அத்தனை பேரும் சிறுபான்மைக்குள் உள்ளடங்கப்படுவார்கள். இந்த சிறுபான்மையினருக்கு 2024 ஏற்பட்ட மாற்றம், இப்ப மாற்றம் என்பதுதான் உலகத்தில் மாறாத ஒன்று, எல்லாம் மாறிக்கொண்டிருக்கும். இப்போ மாற்றம் என்பது அது அளவு பிரமாணத்தில் ஏற்படுகிற மாற்றமாக இருக்கலாம், அல்லது பண்பு பிரமாணத்தில் ஏற்படுகின்ற மாற்றமாக இருக்கலாம், ரெண்டிலும் ஏற்படுகின்ற மாற்றமாக இருக்கலாம். அத்தகைய மாற்றம் சிறுபான்மை மக்களுக்கு என்னத்தை ஏற்படுத்தி இருக்கிறது, அது ஆரோக்கியமானதாக இருக்கிறதா அல்லது அபத்தமானதாக இருக்கிறதா என்பதுதான் கேள்வி. அந்த கேள்விக்கான விடைகளை ஒரு பல்வேறு பரிமாணங்களில் மாணவர்கள் சிந்திப்பதற்கு இந்த தலைப்பு அமைந்து கொடுக்கிறது. ஆகவே அந்த தலைப்புக்குள் நுழைவதின் ஊடாக எங்களுடைய அந்த இலக்கை அல்லது பயணிப்பதற்கான பாதை எப்படி இருக்கிறது என்று நாங்கள் புரிந்து கொள்வதற்கு இந்த தலைப்பு வாய்ப்பாக அமையும். அந்த அடிப்படையில் 2024ஆம் ஆண்டு, கடந்த 2024ஆம் ஆண்டு இலங்கையில் அல்லது எமது நாட்டில் ஏற்பட்ட மாற்றம் சிறுபான்மை மக்களுக்கு ஆரோக்கியமானதா அல்லது அபத்தமானதா என்ற தலைப்பில் பேசுவதற்கு 2 அணிகளும் தயார் நிலையில் இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் விஸ்வமடு மகாவித்தியாலய மாணவர்களுடைய அணி, அந்த அணியினுடைய அணி தலைவி சர்மிகா அவர்கள் இந்த 2024 ஏற்பட்ட மாற்றம் சிறுபான்மை மக்களுக்கு ஆரோக்கியமானதே என்று பேசுவதற்காக அவரை அன்போடு அழைத்து நிற்கின்றேன். வாருங்கள், பேசுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பானது 2024ஆம் ஆண்டு நாட்டில் ஏற்பட்ட மாற்றம் சிறுபான்மை இனத்தவருக்கு ஆரோக்கியமானது என்பதாகும். அந்த வகையில் என்னுடைய தலைப்பினை விளங்கப்படுத்த வேண்டிய தேவைப்பாடு எனக்கு உண்டு. அந்த வகையில் 2024ஆம் ஆண்டு நாட்டில் ஏற்பட்ட மாற்றம் என்கின்ற போது அந்த மாற்றத்தினை அரசியல் மாற்றம், பொருளாதார மாற்றம், சமூக கலாச்சார மாற்றம் என்று பல்வேறு துறைகளில் நோக்கலாம்.
அந்த வகையில் இத்தகைய துறைகளில் ஏற்பட்ட மாற்றங்கள் எந்த வகையில் தமிழராக இருப்பினும் சரி அல்லது முஸ்லீமாக இருக்கலாம், பரங்கியராக இருக்கலாம், இத்தகைய சிறுபான்மை இனத்தவர்களுக்கு எந்த வகையில் ஆரோக்கியமாக அமைகின்றது என்பதே என்னுடைய வாதமாக அமைகின்றது. அந்த வகையில் கல்வித்துறையில் ஏற்பட்ட முன்னேற்றம் சிறுபான்மை இனத்தவருக்கு ஒரு ஆரோக்கியமான விடயமாக அமைகின்றது. அதாவது யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு போன்ற பகுதிகளில் காணப்படுகின்ற சிறுபான்மை மாணவர்களுக்காக உதவிக்காக அரசு புதிய சட்டங்களை கல்வி திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. அதை விட தமிழ், முஸ்லிம் என்று சொல்லப்படுகின்ற இந்த சிறுபான்மை மொழிகளில் கல்வி பயிலுகின்ற மாணவர்களுக்கு உயர் கல்விக்காக சிறப்பு கல்வி நிதி உதவிகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. அதனை விட சிறப்பு பாடநர்கள் என்று சொல்லப்படுகின்ற தொழில்நுட்ப கல்வி, தொழிற்பயிற்சி போன்ற இலவச பாடநர்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இத்தகைய கல்வி திட்டங்கள் எங்களுடைய சிறுபான்மை இனத்தவருக்கு ஒரு ஆரோக்கியமான விடயமாக அமைஞ்சிருக்குது. அதே நேரம் 2024ஆம் ஆண்டு சமத்துவ உரிமையை பாதுகாப்பதற்கான புதிய சட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது. அந்த சட்டத்தினூடாக வேலைவாய்ப்பு மற்றும் பொருளாதார அதிகாரம் குறித்த கலந்தாய்வு ஆதரிக்கப்பட்டிருக்கின்றது. இதனை விட தமிழ் கிராமம், முஸ்லிம் சமூகம் போன்ற சமூகங்கள்ல இடதுசாரி கட்சிகளுக்கு தேசிய அரசில் அமைச்சர் பதவிகள் வழங்கப்பட்டுள்ளன. இவ்வாறான விடயங்களும் எங்களுடைய சிறுபான்மை இனத்தவருக்கு ஆரோக்கியமானதாகவே அமைகின்றது. இதனை விட கடந்த காலங்கள்ல இந்த 2024ஆம் ஆண்டுக்கு முற்பட்ட பகுதிகளில் பல்வேறு ஊழல்கள் பல்வேறு துறைகள்ல நடைபெற்று இருந்தன. ஆனால் அந்த ஊழல்கள் வெளிக்கொணரப்பட்டிருக்கிறது எப்போ என்று சொன்னா 2024ஆம் ஆண்டு. உதாரணமா வடக்கு கிழக்குல பெருமளவுல பேசப்பட்டிருக்கின்ற மருத்துவ ஊழல்கள் வெளிக்கொணரப்பட்டிருக்கின்றது ஆரோக்கியமான ஒரு விடயமா தான் சொல்லலாம். ஏனென்றா ஊழல் இவ்வளவு காலம் வெளிப்படுத்தப்படவில்லை. ஆனா இன்றைக்கு வெளிப்படுத்தப்படுது என்று சொன்னா அது ஒரு ஆரோக்கியமான விடயம் தான். வெளிப்படுத்தப்பட்ட ஊழல்களுக்கான மாற்றங்கள் பிற்காலத்துல தான் எடுக்கப்படவும் உள்ளன. அதை விட இந்த இராணுவ முகாம்கள், வீதி காவலரங்கள் வடக்கு கிழக்கு பகுதிகளில் அதிக அளவுல காணப்பட்ட ஒரு விடயம். இது ஆட்சி மாற்றம், அரசியல் மாற்றம் இவற்றின் காரணமாக இந்த கணிசமான அளவுல இந்த வீதி காவலரங்கள், இராணுவ முகாம்கள் குறைக்கப்பட்டுள்ளன. அடுத்தது இந்த பொதுமக்களுக்கு சொந்தமான நிலங்கள் அரசாங்கம் வசம் இருந்தது. அந்த காணிகள் தற்போது விடுவிக்கப்பட்டிருக்கு. உதாரணமா தெல்லிப்பளையில அண்ணளவா ஒரு 234 ஏக்கர் நிலப்பகுதி அந்த சிறுபான்மை இனத்தவரிடம் மீள ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறாக நிலம் ஒப்படைக்கப்பட்டிருக்கு, ஊழல்கள் வெளிக்கொணரப்பட்டிருக்கு. இப்படியான விஷயங்கள் வடக்கு கிழக்கு பகுதிகளில் நடைபெறுகின்றன என்று சொன்னால் அது ஒரு சிறுபான்மை இனத்தவருக்கு ஒரு ஆரோக்கியமான விடயமாக அமைகின்றது. அடுத்தது இந்த 13ஆம் திருத்த சட்டத்துக்கு கீழே மாகாண சுயாட்சியை மேம்படுத்துவதன் ஊடாக தமிழ் பகுதிகளுக்கு அதிக அதிகாரமும் வழங்கப்பட்டிருக்கு. அதை விட இந்த தொழில் வாய்ப்புகள் முன்னேற்றம் பற்றி பேசுகின்ற போது சிறுபான்மை பெண்களுக்கான சிறப்பு சுய தொழில் திட்டங்கள் செயற்படுத்தப்பட்டிருக்கின்றன. உதாரணமா கைத்தொழில் நிதி உதவி திட்டங்களை சொல்லலாம். அத மாதிரி காங்கேசன் துறையில இருந்து இந்தியாவுக்கான கப்பல் போக்குவரத்து ஆரம்பிக்கப்பட்டதன் ஊடாக சிறுபான்மை மக்களுக்கு அதிக அளவுல வேலை வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கப்படுகின்றது. இவ்வாறாக பல்வேறு மாற்றங்கள் 2024ஆம் ஆண்டுல நாட்டுல கொண்டு வரப்பட்டதன் ஊடாக அது சிறுபான்மை இனத்தவருக்கு ஆரோக்கியமாக அமைந்துள்ளது என கூறி என்னுடைய தரப்பு வாதத்தினை நிறைவு செய்கின்றேன். நன்றி. நமது நாட்டில் ஏற்பட்ட மாற்றம் அரசியல், சமூக, பொருளாதார, கலை, கலாச்சார அத்துணை துணைகளிலும் மாற்றங்கள் ஏற்பட்டதாக சர்மிகா அவர்கள் தன்னுடைய வாதத்தில் முன்வைத்திருக்கிறார். குறிப்பாக சிறுபான்மையின மக்களுடைய இராணுவத்தினால் கையகப்படுத்தப்பட்ட நிலத்தினுடைய ஒரு பகுதி அல்லது கல்வியில் ஏற்பட்ட மாற்றங்கள் போன்றவற்றை சில உதாரணத்துக்கு சுட்டி காட்டியிருந்தார். இல்லை, இந்த மாற்றங்கள் அல்லது மாற்றம் என்பது அபத்தமானதாகவே சிறுபான்மையினருக்கு இருந்திருக்கிறது என்று பேசுவதற்காக வவுனியா கனகராயங்குளம் மகாவித்தியாலயத்தினுடைய அணி தலைவி ஜதுர்சிகா அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றேன். வாருங்கள். திங்களோடும் செழும்பருதி தன்னோடும் விண்ணோடும் மண்ணோடும் முடுக்குகளோடும் மங்கோல் கடல் இவற்றோடும் பிறந்த தமிழெங்கள்
எங்கள் தமிழை வணங்கிக் கொண்டு நடுவர் அவர்களே, எந்தரப்பு வாதிகளே, எதிர்த்தரப்பு சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று இந்த சொற்சமருக்கு வழங்கப்பட்ட தலைப்பானது 2024 நாட்டில் ஏற்பட்ட மாற்றங்கள் சிறுபான்மையினருக்கு ஆரோக்கியமானதா அபத்தமானதா? அந்த வகையில் எங்கள் அணிக்கு வழங்கப்பட்ட தலைப்பானது 2024 நாட்டில் ஏற்பட்ட மாற்றங்கள் சிறுபான்மை இனத்தவருக்கு அபத்தமானது என்பதாகும். அந்த வகை இந்த அணியின் தலைவர் என்ற ரீதியில் எனக்கு தலைப்பை வழங்கப்படுத்திய என்ற பொறுப்பு என்னிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் 2024 ஏற்பட்ட மாற்றங்கள் என்னென்று பார்ப்போமாக இருந்தால், முதலில் பொருளாதாரத்தில் ஏற்பட்ட மாற்றம், கல்வித்துறையில் ஏற்பட்ட மாற்றம், விவசாயத்துறையில் ஏற்பட்ட மாற்றம், கால்நிலையில் ஏற்பட்ட மாற்றம், மருத்துவத்துறையில் ஏற்பட்ட மாற்றம் போன்ற மாற்றங்களை நாம் பார்க்கலாம். அந்த வகையில் இவ்வாறான மாற்றங்கள் சிறுபான்மை இனத்தவருக்கு பெரிதும் அபத்தமானதான் அமைகின்றதே தவிர ஆரோக்கியமானதாக அமையவில்லை. நடுவர் அவர்களே, இங்கு நாங்கள் சிறுபான்மை இனத்தவர் என்று குறிப்பிடப்படுகின்ற பொழுது தமிழ் முஸ்லிம் மக்கள், அதாவது வடக்கு கிழக்கு மலையக மக்களை குறிப்பிடுவோம். இந்த விவாதத்தின் சாராம்சமானது இவ்வாறான மாற்றங்கள் வடக்கு கிழக்கில் உள்ள மக்களுக்கு எவ்விதமான ஆரோக்கியத்தையும் வழங்கவில்லை என்பதை கூறுவதற்காக என் தரப்பு அணியினர் காத்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் காலநிலை என்ன மாற்றத்தை கொண்டு வந்தது, அதனால் எங்களுடைய மக்கள் எவ்வாறான துன்பங்களை அனுபவித்தார்கள் என்று பார்ப்போமாக இருந்தால், கடந்த 11ஆம் மாதம் ஏற்பட்ட பெங்கால் புயல் எனும் புயலால் வடக்கு கிழக்கு பகுதியைச் சேர்ந்த சிறுபான்மை இனத்தவர்களை பெரிதும் பாதிக்கப்பட்டனர். இவ்வாறு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எவ்விதமான உதவிகளும் இன்னும் வழங்கப்பட்டு வரவில்லை. ஆனால் அவ்வுதவிகள் அனைத்தும் தென் பகுதிகளுக்கே பெரிதும் வழங்கப்பட்டுள்ளது. இவ்வாறே பல்வேறுபட்ட மாற்றங்கள் சிறுபான்மை இனத்தவருக்கு அபத்தமானதான் உள்ளது. அது மட்டுமல்ல, மருத்துவத்துறையில் கூட சிறுபான்மை இனத்தவருக்கு எவ்வளவு தூரம் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது என்று பார்ப்போமாக இருந்தால், நாம் ஏதோ ஒரு வருத்தம் என்று சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு போனா அவங்க ஏதோ ஒரு வருத்தத்துக்கு சிகிச்சை அளித்து கையெடுத்த நிலைமை கூட இங்க இருக்கின்றது. அது மட்டும் இல்ல, சிசுவையும் தாயையும் கொன்ற நிலையும் கூட இங்கிருக்கின்றது. இதுதான் 2024 நாட்டில் ஏற்பட்ட மாற்றம் என்று கருதுகிறார்கள். இதைத்தான் இவர்கள் ஆரோக்கியம் என்று கூறுவதற்கு இங்கு காத்து கொண்டிருக்கிறார்கள் போல இருக்கின்றது. இச்சம்பவங்கள் மன்னாரிலும் ஜாழ்ப்பாணத்திலும் இடம்பெற்ற உண்மை சம்பவங்கள் ஆகும். இதைத்தான் அவர்கள் ஆரோக்கியம் என்று கதைக்க வந்திருப்பதுதான் அபத்தமானதாக தெரிகின்றது நடுவர் அவர்களே. அது மட்டுமில்ல, இந்த பொருளாதாரத்தில் என்ன மாற்றம் ஏற்பட்டுள்ளது, அதனால் மக்களுடைய வாழ்க்கை எவ்வாறு நலிவடைய செய்திருக்கின்றது நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், முதல் இந்த தேங்காய் வாங்குவதற்கு கூட தற்போது மக்கள் வரிசையை நிற்கின்றார்கள் நடுவர் அவர்களே. அது மட்டுமல்ல நடுவர் அவர்களே, இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? இப்போது இந்த 4 பக்கமும் கடலால் சூழப்பட்ட இந்த உப்பு உற்பத்தி செய்யப்படும் இந்த நாட்டிலே தற்போது உப்பு உற்பத்தி இறக்குமதி செய்யப்படுகின்றோம். இந்த மாற்றங்கள் தான் 2024 ஏற்பட்ட மாற்றங்கள் ஆரோக்கியம் என்று எதிர்த்தரப்பானினர் கூறுகின்றார்களாம். அது மட்டுமல்ல, கல்வித்துறையில் என்ன மாற்றம் ஏற்பட்டுள்ளதுன்னு பார்த்தால், அதாவது 300க்கும் குறைந்த பாடசாலை உள்ள மாணவர்களுக்கு 6000 ரூபாய் கொடுப்பன வழங்கப்படுவதுன்னு சொல்லி கூறியிருந்தார்கள். ஆனா அந்த 301 அந்த ஒரு மாணவர்கள் கூட இருக்கின்ற பாடசாலைகள் இந்த கொடுப்பன வழங்கப்படுவதில்லை. இதுதான் நமக்கு 2024 நாட்டில் ஏற்பட்ட மாற்றங்கள் ஆரோக்கியம் என்று கூறுவதற்கு எதிர்த்தரப்பு காத்திருக்கிறார்கள். ஆனால் 2024 இவ்வாறான மாற்றங்கள் சிறுபான்மை இனத்தவருக்கு பெரிதும் அபத்தமானதாக தான் அமைகின்றது என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. நாட்டிலே ஏற்பட்ட மாற்றம், குறிப்பாக காலநிலை மாற்றம் என்பது, அதனால் பாதிப்படைந்த சமூகங்கள், சிறுபான்மையினர் அதிகமாக பாதிப்படைந்திருந்த போதும் நிவாரண விடயங்கள் அல்லது இழப்பீட்டு விடயங்களில் அவர்களுக்கிடத்தில் போதுமான அந்த இழப்பீடுகள் நிவாரணங்கள் பெறப்படவில்லை என்பதை பதிவு செய்திருக்கிறார். பொருளாதார ரீதியிலே 4.4 இருந்த பொருளாதார வளர்ச்சி அல்லது வளர்ச்சியினுடைய நிலைமை குறைந்து பணவீக்கம் அதிகரித்திருக்கக்கூடிய நிலையில் இன்றைக்கு இலங்கையிலே உப்புக்கும் ஏனைய பொருட்களுக்கும் நாங்கள் இறக்குமதியில் தங்கியிருக்கின்ற நிலைமை அதிகமாக சிறுபான்மையினரை பாதித்திருக்கிறது என்பது ஜதுசுயாவினுடைய வாதமாக அமைந்திருக்கிறது. 2024ஆம் ஆண்டு ஏற்பட்ட மாற்றம் சிறுபான்மையின மக்களுடைய இனங்களுக்கு ஆரோக்கியமானதே என்று பேசுவதற்கு விசுவமடு மகா வித்தியாலயத்தினுடைய மாணவர்கள் சார்பில் ரிஷானி அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பானது 2024ஆம் ஆண்டு ஏற்பட்ட மாற்றம் சிறுபான்மையினத்துக்கு ஆரோக்கியம் என்பதே ஆகும். அந்த வகையில் என்னுடைய எதிர்த்தரப்பு வாதி வாதிட்டு செல்லும் போது கூறியிருந்தார், நவம்பர் மாதம் வடக்கு கிழக்கு பகுதிகளில் ஏற்பட்ட புயல் காரணமாக அந்த பகுதிகளுக்கு எவ்வித உதவி திட்டங்களும் வழங்கப்படவில்லை என்ற கருத்தை முன்வைத்திருந்தார். அந்த வகையில
வெள்ள நிவாரணம் என்ற ஒன்று வந்து அந்த அந்த காலப்பகுதியில வந்து கொடுக்கப்பட்டது. அது தொடர்பான தகவல்களும் வந்து தொலைக்காட்சிகள்ல வந்து வெளியிடப்பட்டது. அடுத்தது வந்து இன்னொரு விடயம் சொல்லியிருந்தா என்னன்னா, இக்கால பகுதியில தான் வடக்கு கிழக்கு பகுதிகளில் வந்து இந்த சிசு மரணம், தாயும் பிள்ளையும் இறக்குற அந்த ஊழல் அந்த செயற்பாடுகள் வந்து காணப்படுகிறது, அதிகமாக காணப்படுகிறது, மருத்துவ வசதி குறைபாடாக காணப்படுகிறது என்று கூறியிருந்தார். அதாவது வந்து இதுவரை காலமும் வந்து இவ்வாறான செயற்பாடுகள் காணப்படவில்லை என்பது வந்து கிடையாது. அதாவது இதுவரை காலமும் வந்து இவ்வாறான செயற்பாடுகள் காணப்படுகின்றது. இது வெளிக்கொண்டு வரப்பட்டது கடந்த வருடங்களில் தான் இவ்வாறான செயற்பாடுகள் வந்து வெளிக்கொண்டு வரப்பட்டது. அதாவது வந்து ஒரு மாற்றம் என்பது வந்து நிகழ வேண்டும் என்றால் அது வந்து உடனடியாக நிகழாது. அதுக்கான ஒரு வருட காலமோ இல்ல 2 வருட காலமோ 10 வருட காலமோ அதுக்கான இப்ப உதாரணமா ஒரு 60 மாடி கட்டிடத்தை வந்து நாங்க கட்டணும்னா 2 நாளா கட்டிட்டு திரும்பி பார்த்தா அது உடைஞ்சுதான் விழுந்து கிடக்கும். அதே மாதிரிதான் மாற்றம் என்பது வந்து உடனடியாக நிகழப்போற ஒன்று இல்லை. அதுக்கு வந்து காலமும் நேரமும் வந்து உயர்வாகத்தான் காணப்படும். அந்த வகையில வந்து 2024ஆம் ஆண்டு சிறுபான்மை மக்களுக்கு வந்து வன்னி மற்றும் கிழக்கு பகுதிகளில் வந்து மருத்துவ வசதிகள் வந்து அதிகமா செய்து கொடுக்கப்பட்டிருக்கு. அதுலயும் விசேடமாக வந்து கிழக்கு மாகாணங்களில வந்து அதாவது நகர முடியாத அந்த பெண்களுக்கு வந்து வாகன மொபைல் உதவி திட்டங்கள் வந்து வழங்கப்பட்டிருக்கு. அதே நேரம் வந்து மூலதன மருத்துவம் என்ற பெயர்ல வந்து மகாபலி அபிவிருத்தி திட்டத்தின் கீழே வந்து மருத்துவமனைகள் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. அதோடு வந்து இந்த ஊர் பகுதிகளில் வந்து தடுப்பூசி திட்டம் வந்து முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் வந்து இந்த 2024 இடம்பெற்ற மாற்றத்துல வந்து முக்கியமா பார்க்க வேண்டியது அரசியல் மாற்றம். அந்த வகையில வந்து 2024ஆம் ஆண்டு ஏற்பட்ட தேர்தலின் பின்னர் இதுவரை காலமும் வந்து பாராளுமன்றத்தில் தெரிவு செய்யப்பட்ட தமிழர்களுடைய எண்ணிக்கையை விட 2024ஆம் ஆண்டு தேர்தலில் வந்து தெரிவு செய்யப்பட்ட சிறுபான்மையினருடைய எண்ணிக்கை வந்து உயர்வாக காணப்படுது. அந்த வகையில வந்து இதுவரை காலமும் வந்து வடக்கு மாகாண ஆளுநர் வந்து ஒரு சிங்களவராக காணப்பட்ட நிலையில கடந்த வருட தேர்தலின் பின்னர் அது வந்து ஒரு தமிழராக நியமிக்கப்பட்டிருப்பது என்பது ஆரோக்கியமான ஒரு நிலையாக காணப்படுகின்றது. அத்தோடு கடந்த கால தேர்தலின் பின்னர் சிறுபான்மையினருடைய கலாச்சார நிகழ்வுகள் மற்றும் உணர்வுபூர்வ நிகழ்வுகளுக்கு வந்து முழுமையான அனுமதி வந்து அரசால வந்து கொடுக்கப்பட்டுள்ளது ஒரு ஆரோக்கியமான நிகழ்வாக குறிப்பிடலாம். அத்தோடு வந்து விவசாயிகளுக்கு வந்து உரமானியங்கள் வந்து வழங்கப்பட்டது, அவர்களுடைய வரி விலக்கீடு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. முக்கியமா நோக்க போனா அந்த மலையக மக்கள், பெருந்தோட்ட மக்கள் அவைக்கு வந்து JEDP என்ற நிறுவனம் மற்றும் பெருந்தோட்ட கூட்டுத்தாபனம் என்ற SPC ஆகிய நிறுவனத்தால கடந்த காலத்துல வந்து 5000 மில்லியன் ரூபாய் அவர்களுடைய ஊழியர் சார்ந்த பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கும், காணி பிரச்சனைக்கு வந்து 4000 மில்லியன் ரூபாயும், கல்வி மற்றும் சுகாதாரத்துக்கு வந்து 2000 மில்லியன் ரூபாயும் வந்து முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்களுடைய ஆட்சி காலத்துல வந்து ஒதுக்கப்பட்டுள்ளதை காணலாம். இவ்வாறான ஒரு அரசியல், சமூக, பொருளாதார பண்பாட்டுல வந்து சிறுபான்மையினருக்கு ஏராளமான நன்மைகளை வந்து கடந்த காலங்கள்ல வந்து காணக்கூடியதாக உள்ளது. அந்த வகையில வந்து 2024ஆம் ஆண்டு ஏற்பட்ட மாற்றங்கள் சிறுபான்மையினருக்கு அபத்தமே அல்லாமல் ஆரோக்கியமே என கூறி என்னுடைய வாதத்தை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். மாற்றம் என்பது உடனடியாக மாறுவதல்ல. இப்போ நீருக்கான கொதிநிலை என்பது அந்த கொதிநிலை வருகின்ற மட்டும் அதற்கான காத்திருப்பு ஒன்று தேவை. அதுபோலதான் இந்த நாட்டினுடைய மாற்றம் உடனடியாக சாத்தியப்பாடுடையதாக அல்லது உடனடியாக பெருமானங்களை எதிர்பார்க்கிறதாக அமைந்திருக்க முடியாது. ஆனால் இலங்கையினுடைய அரசியல் மாற்றம் என்பது ஒரு பரவலாக பேசப்பட்ட ஒரு பேசுபொருளாக இருந்தது. உலக அளவிலே இந்த மாற்றம் மிகவும் முக்கியத்துவம் உடையதாக இருந்திருக்குது. இந்த அரசியல் மாற்றத்தை அவர்கள் சிஸ்டம் சேஞ்ச் என்று சொன்னார்கள். பாராளுமன்றத்தை சுத்தப்படுத்துவோம் என்ற அடிப்படையில் இந்த மாற்றம் நடந்திருக்கிறது. பல சிறுபான்மை இனத்தை சார்ந்தவர்கள் பெரும்பான்மை இனத்தினுடைய வாக்குகளினாலே அமைச்சர்களாகவும் பாராளுமன்ற உறுப்பினர்களாகவும் தெரிவு செய்திருக்கிறார்கள். இது இனங்களுக்கு இடையிலே ஒரு சகவாழ்வையும் பரஸ்பர புரிந்துணர்வையும் ஏற்படுத்தின ஒரு ஆரோக்கியமான சூழலாக இருக்கிறது என்ற அடிப்படையில் ரிசானி அவர்கள் தன்னுடைய பேச்சை அமைத்திருக்கிறார். இப்பொழுது இல்லை, இந்த மாற்றங்கள் எல்லாம் சிறுபான்மை மக்களுக்கு ஆரோக்கியமானதாக இல்லை என்று பேசுவதற்காக கனகராயன்குளம் மகாவித்தியாலயத்தினுடைய மாணவி மதுவிழி அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றேன். வாருங்கள். அனைவருக்கும் வணக்கத்தை கூறிக்கொண்டு 2024ஆம் ஆண்டு நாட்டில் ஏற்பட்ட மாற்றமானது சிறுபான்மை இனத்தவருக்கு எந்த விதமான நன்மையும் இல்லை, அது அபத்தமானது என என் தரப்பு கருத்துக்களை முன்வைக்க வந்துள்ளேன்.
எதிர்த்தரப்பு சகோதரி கூறிவிட்டு சென்றார். 13ஆம் சீர்திருத்தத்தில் தமிழ் மக்களுக்கு உயர் அதிகாரம் வழங்கப்பட்டது என்கிறீர்கள். ஆனால் எமக்குரிய இன்றும் ஏனையவர்களிடம் இருக்கின்ற போலீஸ் அதிகாரம், காணி அதிகாரம் இதுவரையும் வழங்கப்படவில்லையே. இதைத்தான் ஆரோக்கியமானது என கூறுகிறீர்களா? இப்போது இராணுவத்தின் காவலர் இல்லையா? விமான நிலையம், கப்பல் துறைமுகத்தில் பணியாற்றுவது அதிக அளவு சிங்களவர்கள் தான். சிறுபான்மை என்றும் தனி ஒதுக்கீடுகள் எதுவும் இல்லை. SLAS பரீட்சையில் சித்தியடைந்தாலும் அதிக அளவு பெரும்பான்மையினம்தான் உள்வாங்கப்படுகிறார்கள். சிறுபான்மையின் கோவில்கள், பாரம்பரிய இடங்கள் இன்னும் சூறையாடப்படுகிறது. எதிரணியினர் சொன்ன மருத்துவம், கல்வி கொடுப்பனவு எல்லாம் சிறுபான்மையினத்தவருக்கு மட்டுமல்ல அனைவருக்கும் தான் வழங்கப்படுகின்றது. இவ்வாட்சி மாற்றமானது உண்மையில் மாற்றமா அல்லது அது ஏமாற்றமா என்பது ஒருபுறம் இருக்கட்டும். கிளீன் ஸ்ரீலங்கா என்று ஒன்று ஓடி திரியுது. கிளீன் ஸ்ரீலங்கா என்பது சிரமதானம் செய்வதா இல்லையில் லஞ்ச ஊழல்களில் ஈடுபட்டவர்களை எடுப்பதா என்று புரியவில்லை. ஆட்சி மாற்றத்தின் பின்னர் பல்வேறுபட்ட மாற்றங்கள் ஏற்படுவதாக காட்டிக் கொள்கிறார்களே தவிர அது எதுவும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. நடுவர் அவர்களே, குறிப்பாக எங்களுடைய மாகாணத்தை பொறுத்தவரையில் அதிகாரத்திலிருந்து ஊழல் செய்த அதிகாரிகள் தான் இன்றும் அதே கதிரையை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்களே தவிர அவர்கள் மீது எந்த விதமான நடவடிக்கைகளோ அவர்களுக்கான தண்டனைகளோ இன்னும் வழங்கப்படவில்லை. நடுவர் அவர்களே, காலநிலை மாற்றத்தை எடுத்து நோக்கும் போது அதுவும் கூட எமக்கு அபத்தமானதாகத்தான் காணப்படுகின்றது. எமது நாட்டில் அடைமழையினால் வீடுகள் நீருக்குள் மூழ்கியதும் விவசாய நிலங்கள் அழிவடைந்ததும் சிறுபான்மை இனத்துக்குத்தான் அதிகளவான பாதிப்பை ஏற்படுத்தியது. இயற்கையே எம்மை சோதிக்கின்றது, எதிர்க்கின்றது என்றால் ஏனைய மாற்றங்கள் எவ்வாறு நமக்கு ஆரோக்கியமானதாக அமையும்? நடுவர் அவர்களே, அடுத்து 2024ஆம் ஆண்டு நாட்டில் ஏற்பட்ட மாற்றமானது எதிர்த்தரப்பு அணியினருக்கு ஆரோக்கியம் என கூறுகிறார்கள். என்ன ஆரோக்கியம் என தெரியவில்லை. 2024ஆம் ஆண்டு நாட்டில் ஏற்பட்ட மாற்றங்களில் முக்கியமானது வடகிழக்கு பகுதிகளில் புதிதாக உருவாகி முளைத்த மதுபான சாலைகள் எதிர்த்தரப்பு வாதியினருக்கு ஆரோக்கியமாக காணப்படுகின்றதாம். சிறுபான்மையினரின் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குமா அல்லது மதவாத இனவாத அத்துமீறல் நடைபெறாமல் இருக்குமா? சர்வதேச விளையாட்டுகளின் திறமைகளுக்கு முக்கியம் வழங்கப்படுமா? சிறுபான்மையினம் நிறைய மாற்றங்களை கண்டுவிட்டது. எல்லாம் ஏமாற்றம் தான், இனியும் ஏமாற்றம் தான் நடக்க போகிறது. இதைத்தான் நாம் கூறுகின்றோம். 2024ஆம் ஆண்டு நாட்டில் ஏற்பட்ட மாற்றமானது சிறுபான்மை இனத்தவருக்கு எந்த விதமான ஆரோக்கியமும் இல்லை, அது அபத்தமானதானது என கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. இலங்கையிலே முக்கியமாக பேசப்படுகின்ற அல்லது முதன்மை கொடுக்கப்பட வேண்டிய பிரச்சனைகளில் இனப்பிரச்சனையும் ஒன்று. இனப்பிரச்சனைக்கான தீர்வுகளில் ஒன்றாக மாகாண முறைமை வந்தாலும் காணியோ போலீஸ் அதிகாரமோ வழங்கப்படாத ஒரு குறைபாடுடைய அதிகாரங்களாக இருக்கிறது. ஒரு மத்தியிலே குவிக்கப்பட்ட அதிகாரங்களை பங்கீடு செய்வதற்கும் பரவலாக்கம் செய்ய முடியாமலும் இருக்கின்ற இந்த மாற்றம் அரசியல் ரீதியாக ஒரு ஸ்திரமுடைய இனத்தை கட்டமைக்குவதற்கு இது முடியாது இருக்கிறது. ஆகவே சிறுபான்மை இனங்களுக்கு இது எந்த விதத்திலும் ஆரோக்கியமானதாக இல்லை, அது பயனற்றதாகத்தான் இருக்கிறது என்று பேசி அமர்ந்திருக்கிறார் மதுவிலி அவர்கள். 2024ஆம் ஆண்டு எமது நாட்டில் ஏற்பட்டுள்ள மாற்றம் சிறுபான்மை இனங்களுக்கு ஆரோக்கியமானதே என்று பேசுவதற்காக விஸ்வமடு மகா வித்தியாலயத்தினுடைய பேச்சாளர் லதுசன் அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். 2024ஆம் ஆண்டு நாட்டில் ஏற்பட்ட மாற்றங்கள் சிறுபான்மை இனத்தவருக்கு ஆரோக்கியமானதா இல்லையா என்ற தலைப்பிலே நான் சிறுபான்மை இனத்தவருக்கு ஆரோக்கியம் தான் என்ற தலைப்பை எடுத்துக்கொண்டு வாதாட வந்திருக்கின்றேன். அந்த வகையிலே ஒன்றை முதலில் நிலைநிறுத்திவிட்டு நான் தலைப்பிற்கு உள்ளே நகருகிறேன். என்னுடைய எதிர்த்தரப்பு வாதி அவர்கள் தற்போது கூறியிருந்தார், நாட்டிலே கிளீன் ஸ்ரீலங்கா என்றது நடக்குதா இல்லையா, என்னதா அவன் ஒழுங்கா பார்க்கல போல இருக்கு, எங்கேயோ கேட்ட ஞானத்தை வச்சுக்கொண்டு வாதாட வந்திருக்கிறா போலும். கிளீன் ஸ்ரீலங்கா என்று சொல்லப்படுகிற ஒன்று, அதாவது இலங்கை உள்ளாக அறிமுகப்படுத்தப்பட்டு அது சரியான ஒரு முறையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதாவது ஒரு வாகனங்களுக்கு மேலதிகமான பொருட்கள் பூட்ட இயலாது என்ற சட்டம் ஒன்று நாட்டிலே அறிமுகப்படுத்தப்பட்டு நடைமுறையில் உள்ளது. ஒரு வகையில் நடுவர் அவர்களை இதனை நாங்கள் ஆழ்ந்து நோக்கின்ற பொழுது இது ஒரு வகையில் நல்ல ஒரு செயலாகத்தான் காணப்படுகிறது. அதாவது ஒரு போக்குவரத்து துறையை நாங்கள் எடுப்போமாக இருந்தால்
ஒரு பேருந்தில் நடுவர் அவர்களே, ஒரு பிரெக்னன்ட் லேடியாக இருக்கலாம் அல்லது ஒரு கேர்ட் பேஷண்டாக இருக்கலாம், அவர்கள் எல்லாம் போகின்ற பொழுது இந்த பஸ்ஸினுடைய இந்த ஒலி இருக்கு நடுவர் அவர்களே, அந்த ஒலியை சகிக்க முடியாத ஒரு சூழ்நிலை கூட அந்த மக்களுக்கு தோன்றி இருக்கிறது. இதன் நிமித்தமே 2024ஆம் ஆண்டிலே இவ்வாறான சட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டு கிளீன் ஸ்ரீலங்கா என்ற அடிப்படையிலே இவ்வாறான நன்மைகள் நம்முடைய சிறுபான்மை இனத்தவருக்கு வருகின்றது, வந்து கொண்டிருக்கின்றது. மாற்றம் என்று சொல்லப்படுவது உடனே நிகழ்வது இல்லை நடுவர் அவர்களே. மாற்றம் என்று சொல்லப்படுவது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாகவே மாறுவதை ஒழிய உடனே மாற்றம் வர வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் ஒன்றும் செய்ய இயலாத ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றோம். 57 லட்சம் வாக்குகளை பெற்று மேலகு ஜனாதிபதி அவர்கள் தன்னுடைய ஆட்சியினை கைப்பற்றி கொண்டார். அதாவது பழைய ஆட்சி நிலை மாறி ஒரு ஏழ்மை சமூகத்தில் இருந்து வந்த ஒரு ஆட்சி முறை. அதாவது அவர் ஆட்சிக்கு வந்த உடனே நடுவர் அவர்களே, பாராளுமன்றத்திலே ஒரு அமர்வு ஒன்று நடக்கிறது. அதில் 50% மேலானவர்கள் தேசிய கீதம் தமிழில் பாடப்பட வேண்டும் என்ற ஒரு கூட்டினை முன்மொழிந்திருக்கிறார்கள் என்றால் நம்முடைய நாட்டிலே ஒரு மாற்றம் ஒன்று ஏற்பட போகிறது நடுவர் அவர்களே. அதோடு இவ்வளவு காலமும் பாராளுமன்றத்திலே நடுவர்களே மதகுருமார் தேசிய கீதத்திற்கு எழுந்து நின்று மரியாதை செலுத்தப்பட வேண்டிய தேவை இல்லை. ஆனால் இன்றைய 2024ஆம் ஆண்டு ஆட்சியிலே மதகுருமார் தேசிய கீதத்துக்கு எழுந்து நின்று மரியாதை செலுத்திய ஒரு தருணம் இந்த 2024இல் ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய நாட்டிலே ஏதோ ஒரு மாற்றம் ஒன்று ஏற்பட போகிறது என்பது சாத்தியமான ஒரு உண்மையாக காணப்படுகிறது. பொருளாதாரமாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது சுற்றுலாத்துறை வளர்ச்சியானது 4% அதிகமாக அதிகரித்துள்ளதாக உலக வங்கி அறிக்கை கடந்த 4 ஆண்டுகளுக்கும் அதிகமாக 4% அதிகரித்துள்ளது என்பதை உலக வங்கி அறிக்கை நிரூபித்துள்ளது. அதோடு வருகின்ற 28ஆம் திகதிக்கு முன்னதாக பதிவு செய்யப்படாத தொலைபேசிகள் நிறுத்தப்படும் என்று சொல்லப்படுகிற ஒரு சட்டம் பாராளுமன்றத்திலே அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது நிச்சயமாக அந்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். இதனால் சிறுபான்மை இனத்தவர்கள் பாதிக்கப்படக்கூடாது என்ற அடிப்படையிலேயே இவ்வாறான சட்டம் ஒன்று நாட்டிலே அறிமுகமாகிறது. அதோடு யாழ் மாவட்டத்திலே டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். அவர் குட்டையை கிளப்புகிறார் என்று சொல்லப்படுகிற ஒரு வதந்தி ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. குட்டையை குழப்பினால் தான் நடுவர் அவர்களே மீன் பிடிக்க முடியும். அதாவது ஒரு மக்கள் பாணியிலே பாராளுமன்றத்திலே ஒரு விஷயத்தை கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு நபராக டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் காணப்படுவதை நான் இத்தருணம் தெரிவித்துக் கொள்கிறேன். அது தவிர தமிழர்களுடைய தெரிவு பாராளுமன்றத்திலே அதிகமாக காணப்படுகிறது. அதாவது என்ன அந்த 2024ஆம் ஆண்டு அரசியலில் ஏற்பட்ட இன்னொரு மாற்றமாக பெரியாக்காயம் நடுவர் அவர்களே தெரிய வந்த சில நிகழ்வுகள் இந்த 2024ஆம் ஆண்டு அரசியல் மாற்றத்திலே ஏற்பட்டிருக்கிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதேவேளை பெண்களுக்கான வேலை வாய்ப்புகளுடைய வளர்ச்சி தெற்காசியாவோடு ஒப்பிடுகின்ற பொழுது 6.4% பெண்களுக்கான வேலை வாய்ப்புகளுக்கான அந்த வீதம் அதிகரித்துள்ளதை நாம் கண்கொண்டு காணக்கூடியதாக இருக்கிறது. இதை தவிர $10 மில்லியன் பயன்படுத்தப்படாத ஏதோ ஒரு விஷயத்துக்கு உள்ளடக்கப்பட்டிருக்கின்ற அந்த பணத்தொகையை வைத்துக் கொண்டு சுமார் 142,000 நபர்களுக்கு வேலை வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே நாட்டில் இன்னொரு மாற்றம் ஏதோ ஒரு மாற்றம் ஒன்று ஏற்பட போகிறது. அதாவது ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் நடுவர் அவர்களே, மாற்றம் என்று சொல்லப்படுவது கொஞ்சம் கொஞ்சமாக மாறுவதை ஒழிய முழுவதுமாக மாற்றத்தை நாங்கள் எதிர்பார்த்து நிற்க இயலாத ஒரு கட்டத்தில் இருக்கின்றோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாற்றம் என்பது இலங்கையினுடைய மாற்றத்தின் அடிப்படையில் பசி என்பது தமிழ் பசி சிங்கள பசி என்று ஒன்று இருக்க முடியாது. பசி எல்லோருக்கும் ஒன்றுதான். அதுபோலதான் நாட்டினுடைய பிரச்சனைகள் எல்லா மனிதர்களுக்கும் பொதுவான ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கிறது, பொதுவான செயற்திட்டம் என்று இருக்கிறது. கிளீன் ஸ்ரீலங்கா என்ற அடிப்படையில் அது இலங்கை பூரானது அந்த திட்டம். அதுபோல பல செயற்திட்டங்கள் இலங்கை பூரானதாக இருக்கிறது. ஆனா கேள்வி இங்கே எதுவென்றால், இந்த மாற்றம் சிறுபான்மை இனத்துக்கு ஆரோக்கியமானதா என்பதுதான் கேள்வி. லதுர்சன் அவர்கள் பேசுகின்ற போது இந்த பேசுபொருளை தொட்டு சென்றிருக்கிறாரா என்று கேட்க தோன்றுகின்றது. தொடர்ந்து கனகராயங்குளம் மகாவித்தியாலயத்தினுடைய அணியினுடைய மாணவி மகிழ்மதி அவர்களை இல்லை இந்த மாற்றம் அபத்தமானது என்று பேசுவதற்காக அழைத்து நிற்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். இன்று எமது வாதத்தின் பிரகாரம் வாதத்திற்குள் செல்லலாம் நினைக்கின்றேன். அந்த வகையில் முதலில் நான் நினைப்பது, எனது எதிர்த்தரப்பு வாதிகளுக்கு அவர்களின் தலைப்பை ஒரு முறை நினைவுபடுத்த விரும்புவதுதான். அந்த வகையில் அவர்களின் தலைப்பானது
2024 ஆண்டு நாட்டில் ஏற்பட்ட மாற்றங்கள் சிறுபான்மை இனத்தவருக்கு ஆரோக்கியமானது என்பதையாகும். நீங்கள் மாற்றம் ஏற்பட போகிறது என்கிறீர்களே, ஏற்பட்ட மாற்றத்தை கூறவில்லை. நமது எதிர்த்தரப்பு இறுதி பேச்சாளர் கூறியிருந்த 142,000 பேருக்கு இலங்கையில தொழில் வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய மாற்றம் ஒன்று ஏற்பட போகிறது என்றுதான் கூறுகிறார். ஆனால் அது என்ன மாற்றம் என்பதை நான் சொல்கிறேன் கேளுங்கள். இன்று எமது கௌரவ ஜனாதிபதி அன்றைய முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்கவின் அமைச்சரவையில் அமைச்சராக கடமையாற்றியவர். அன்று எமது முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க ஆனவர் எங்களுக்கான தமிழ் மக்களுக்கான ஒரு தீர்வு பொதியை கொண்டு வந்த போது எமது தற்போதைய கௌரவ ஜனாதிபதியானவர் அந்த தீர்வு பொதியை எதிர்த்து தமது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தவர். அப்படிப்பட்டவர்கள் தான் இன்று உங்களுக்கான மாற்றங்களை ஏற்படுத்தி தரப்போகிறார்களா? அதை விட இன்னொரு விடயம், 2024 ஆண்டு சுனாமி ஏற்பட்டது. எல்லாருக்கும் தெரிந்த விடயம். 2024 ஆண்டு ஆழிப்பேரலையின் சுவடுகள் இன்று வரையும் தடமாறாமல் அப்படி இருக்கின்றன. அந்த சுனாமி ஏற்பட்ட போது வடக்கு கிழக்கு மக்களுக்காக சிறுபான்மை இனத்தவர் ஒரு பகுதியினருக்காக உருவமைக்கப்பட்ட சுனாமி நிதியம், அதை எதிர்த்து உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தேர்வு செய்து அதை அளித்தவர்கள் இன்று நமது ஆட்சியில் இருக்கக்கூடிய பெருமை வாய்ந்தவர்கள். அப்படிப்பட்டவர்கள் இன்று எங்களுக்கு மாற்றங்களை, அதாவது ஆரோக்கியமான மாற்றங்களை ஏற்படுத்தி தரத்தான் போகிறார்களா? என்னென்று எதிர்த்தரப்புவாதி கூறியிருந்தார். இன்று சுற்றுலா அந்த துறையில் ஈட்டக்கூடிய வருமானம் கடந்த வருடங்களை விட 4% உயர்ந்துள்ளது என்று கூறினார். ஆமாம், உயர்ந்துள்ளது என்று கூறுவீர்கள், அது உண்மைதான். ஆனால் அந்த சுற்றுலாத்துறையின் வருமானத்தால் இன்று அதன் பங்களிப்பால் இன்று அபிவிருத்தி அடையக்கூடிய இடமாக தென் மாகாண பிரதேசங்கள் தான் காணப்படுகிறது ஒழிய இன்று ஆதிகாலம் தொட்டு இன்று வரை எமது நாட்டுக்காக உழைப்பால் தமது பெருந்தோட்ட பயிர்களை வளர்த்து அதுக்கான அந்த சேவைகளை கூலிகளை எங்களுக்கு நாட்டுக்கு மாடம் உழைக்கிறவர்களுக்கு இன்று வரையும் ஒரு வீடு கூடி கட்டி கொடுக்க முடியவில்லை. அதை செய்யலாம் தான். ஏன் அவர்கள் அதை செய்யவில்லை? மருத்துவத்துறையில் பல்வேறுபட்ட மாற்றங்கள் ஏற்பட்டன கூறினீர்கள். ஆமாம், என்ன மாற்றங்கள் ஏற்பட்டன நான் கூறுகிறேன் கேளுங்கள். என்று கொழும்பு ஹாஸ்பிட்டலுக்கு போனா என்னன்னா கீழே பார்க்க மாவெல்லாம் பழிச்சுன்னு இருக்கும். அதே இந்த யாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பாருங்க, கீழே நடந்து போக முடியவில்லை. கீழே நோயாளிகள் படுத்திருப்பார்கள், பெட்டில் ஒழுங்கான பெட்டில். அதுதான் மருத்துவத்துறையில் ஏற்பட்ட மாற்றம். அடுத்து கிளீன் ஸ்ரீலங்கான்னு சொன்னார். இந்த கிளீன் ஸ்ரீலங்கால ஒரு தமிழ் மகன், அதாவது ஒரு தமிழ் பேசக்கூடிய ஒரு நபர், அதாவது தமிழ் இனத்தை சேர்ந்த ஒருவர் இருப்பதாக கூறுங்கள். நீங்கள் கூறியது உண்மை, ஆரோக்கியமானது என்று நான் ஒப்புக்கொள்கின்றேன். இந்த மாற்றம் உடனடியாக நிகழ முடியாது என்கிற நீங்கள் கூறுவதை பார்த்தால் இந்த 2024 மட்டுமல்ல, 2034 ஆகியும் 2054 ஆகியும் நமது சிறுபான்மை இனத்தவருக்கு எப்போதும் ஆரோக்கியமான மாற்றங்கள் நிகழாது. ஆகவே நடுவர் அவர்களே, இந்த 2024 ஏற்பட்ட மாற்றங்கள் சிறுபான்மை இனத்தவருக்கு என்றும் அபத்தமானது என கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இன்று இந்த நாட்டினுடைய அரசு இயந்திரத்தில் அதன் ஆட்சியாளராக அமர்ந்திருப்பவர்கள் கடந்த காலங்களில் என்ன தவறுகளை செய்தார்கள், அந்த தவறுகள் சிறுபான்மையினத்துக்கு எப்படி பாதிப்புகளை ஏற்படுத்தி இருந்தன, அந்த பட்டறிவுகளும் படிப்பினைகளும் இந்த மாற்றத்தை நோக்கி அவர்கள் நகர்வதின் ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அவர்கள் சிறுபான்மை இனங்கள் ஒரு மெச்சக்கூடிய அல்லது அது நம்பிக்கை பரப்பக்கூடிய எந்த செயற்பாடுகளையும் அவர்கள் இதுவரை செய்யவில்லை என்று இங்கே மகிழ்மதி அவர்கள் பேசி அமர்ந்திருக்கிறார்கள். மீண்டும் தொகுப்புரையில் 2 பாடசாலைகளுடைய அணிகளும் தங்களுடைய வாதங்களை நிறைவு செய்திருக்கின்றன. வவுனியா கனகராயங்குளம் மகாவித்தியாலயத்தினுடைய பேச்சாளர்களும் விசுவமடு மகாவித்தியாலயத்தினுடைய அணி பேச்சாளர்களும் தங்களுடைய வாதங்களை நிறைவு செய்த நிலையில் வவுனியா கனகராயங்குளம் மகாவித்தியாலயத்துடைய அணி சார்பில் அதன் அணி தலைவி ஜதுசியா அவர்களை தொகுப்புரைக்காக அழைத்து நிற்கின்றேன். வாருங்கள். அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நேரடியாக தலைப்பிற்குள் செல்லலாம் என நினைக்கின்றேன். அந்த வகையில் எதிர்த்தரப்பு ஒருவர் அணியின் இறுதி பேச்சாளர் கூறியிருந்தார், பஸ்ஸினொலியை கட்டுப்படுத்த வேண்டும் என்று. பஸ்ஸினொலியை கட்டுப்படுத்துவது நல்லதுதான், அதை நாம் மறுக்கவில்லை. ஆனால் அது எப்படி சிறுபான்மை இனத்தவர்களுக்கு மட்டும் எப்படி ஆரோக்கியம் என்று நீங்க கூறுகின்றீர்கள்?
அது மட்டுமல்ல, நாட்டில் சூறையாடியவர்களே ஏன் இன்னும் கைது செய்யப்படவில்லை? நடுவர் அவர்களையே அவர்கள் தெளிவாக குழப்புகிறார்கள். பெரும்பான்மை இனத்தவர்களின் கையூட்டை வெற்றிட்டு செயற்படும் அரசியல்வாதிகள் போல்தான் அவர்கள் பொய்யான விடயங்களை மாற்றம் என்று கூறுகிறார்கள். இவ்வாறு நாட்டில் ஏற்பட்ட மாற்றம் என்பது சிறுபான்மை இனத்தவர்களுக்கு, திரும்பவும் சொல்கின்றேன், சிறுபான்மை இனத்தவர்களுக்கு ஆரோக்கியமாக இல்லை. ஏனெனில் நாட்டில் எந்த மாற்றமும் ஏற்பட்டதாக இல்லை. இன்னும் நாம் வீடு இல்லாமல் வேலை இல்லாமல் இருக்கின்றோம். ஏன் கொள்ளைகளால் இன்னும் அச்சமாகத்தான் நாம் இருக்கின்றோம். தற்போதைய அரசியலில் ஏற்பட்ட மாற்றம் ஆரோக்கியமானது என்றால் ஏன் கொலை, வாழ்வெட்டுக்கள், துஷ்பிரயோகம் எல்லாம் நடைபெறுகின்றது? அதெல்லாம் நடைபெறவல்லவா கூடாது? ஒரு மாதத்திற்கான குடும்ப செலவு 80,000 ஆகிவிட்டது. இப்படி ஏற்பட்ட உங்களோட ஆரோக்கியமான மாற்றமா இது? இல்லை நடுவர் அவர்களே, ஆரோக்கியம் இவை அனைத்தும் சிறுபான்மை இனத்தவர்களுக்கு பெரிதும் அபத்தமானதான் அமைகின்றது என கூறி நான் விடைபெறுகின்றேன். நன்றி. வவுனியா கனகராயன்குளம் மகாவித்தியாலயத்துடைய அணித்தலைவி ஜதுசிகாவின் தொகுப்புரையினை தொடர்ந்து விசுவமடு மகாவித்தியாலய அணியினுடைய அணித்தலைவி சர்மிகா அவர்களுடைய தொகுப்புரையை இப்பொழுது இடம்பெறும். வாருங்கள் சர்மிகா. அனைவருக்கும் வணக்கம். 2024ஆம் ஆண்டு நாட்டில் ஏற்பட்ட மாற்றம் சிறுபான்மை இனத்தவருக்கு ஆரோக்கியமாக அமைந்தது என்பதே எம்முடைய தரப்பு வாதமாகும். அந்த வகையில் எம்முடைய தரப்பில் இருந்து கல்வித்துறையில் ஏற்பட்ட முன்னேற்றம், சம உரிமை சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது, மறுசீரமைப்பு ஏற்படுத்தப்பட்டது, தொழில் வாய்ப்புகளில் முன்னேற்றம் கொண்டு வரப்பட்டமை, இராணுவ முகாம்கள், வீதி காவலரன்களினுடைய அளவுகள் கணிசமான அளவில் குறைக்கப்பட்டிருக்கின்றமை, ஊழல்கள் வெளிக்கொணரப்பட்டிருக்கின்றமை, நில விடுவிப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றமை, மருத்துவமனைகள், ஆரோக்கிய சேவைகள் கொண்டு வரப்பட்டுள்ளமை, சமூக வள மேம்பாடுகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளமை, பாராளுமன்றத்தில் தமிழர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளமை, இனவாதமற்ற ஆட்சி ஏற்படுத்தப்பட்டுள்ளமை என்றவாறு நம்முடைய தரப்பு வாதங்களை முன்வைத்திருந்தோம். நடுவர் அவர்களே, மேலும் நான் குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம் என்னென்றா, ஒரு கவலைக்கிடமான விஷயம் என்னவென்றால், எங்களுடைய மக்களை பொறுத்தவரையில ஒரு மாற்றம் நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேனும். ஒரு நன்மை நடந்தா அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேனும். ஆனா ஒரு தீமை என்று சொன்னா அதைத்தான் தூக்கி பிடிச்சு வச்சுக்கொண்டு இருக்கிற ஒரு விஷயம் இருக்குது. நன்மையை விட எங்கடா தீமை இருக்கு, எதடா தேடுவோம் என்று சொல்லித்தான் போறோம் எங்களுடைய மக்கள். அப்படித்தான் என்னுடைய எதிர்த்தரப்பு வாதியினருடைய வாதங்களும் அமைஞ்சிருக்கின்றன. கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் மூலமாக என்ன மாற்றம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்று கேட்டார்கள். ஆனால் என்னுடைய ஒரு உண்மை சம்பவம், என்னுடைய வீட்டின் அருகில் நேற்று இரவு குற்றச்செயலினுடைய பெயரில் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் ஒரு குறிப்பிட்ட சில நபர்கள். அப்படியானால் இந்த மாற்றங்கள் எல்லாம் கொண்டு வரப்படுகின்றது. எங்களுடைய சிறுபான்மையான பகுதிகளிலும் கொண்டு வரப்பட்டுள்ளது. கடந்த காலங்களை விட இந்த வருடத்திலும் சரி, இந்த கடந்த கால இறுதியிலும் சரி, பல குற்றச்செயல்களின் பெயரில் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஆகவே 2024ஆம் ஆண்டு நாட்டிலே ஏற்பட்ட மாற்றமானது சிறுபான்மை இனத்தவருக்கு ஆரோக்கியமாக அமைந்துள்ளது. எங்களுக்கு பெரும்பான்மை இனத்தோடு சேர்த்து நடக்குதா இல்லது தனியே சிறுபான்மை இனத்துக்கு என்று சொல்லி தனியே நடக்குதா என்றதை விட எங்களுக்கு ஏதோ ஒரு வகையில அது ஆரோக்கியமாக அமைகின்றது என்பதுதான் உண்மை. ஆகவே 2024ஆம் ஆண்டு நாட்டில் ஏற்பட்ட மாற்றம் சிறுபான்மை இனத்தவருக்கு ஆரோக்கியமானது என கூறி என்னுடைய வாதத்தினை நிறைவு செய்கின்றேன். நன்றி. வளரிளம் பருவத்தின் மாணவர்களுக்கான பேச்சாற்றலுக்குரிய களமாக அமைந்திருக்கின்ற சொற்சமர் நிகழ்வின் இன்றைய சொற்சமரிலே வவுனியா கனகராயன்குளம் மகாவித்தியாலய மாணவர்களும் விசுவமடு மகாவித்தியாலய மாணவர்களும் தங்களுடைய வாதங்களை நிறைவு செய்திருக்கிறார்கள். 2024ஆம் ஆண்டு இந்நாட்டில் ஏற்பட்ட மாற்றம் சிறுபான்மை இனத்துக்கு ஆரோக்கியமானதா அல்லது அபத்தமானதா என்ற தலைப்பில் இவர்களுடைய வாதம் நிறைவு பெற்றிருக்கிறது. 2024இல் ஏற்பட்ட மாற்றம் என்பது ஒரு கடந்த ஆண்டாக அதை நாங்கள் இருந்தாலும் ஆண்டுகள் காலங்கள் கடப்பதில்லை. அந்த காலத்தை எங்களுடைய அனுபவங்களும் எங்களுடைய வாழ்வியலும் கடந்து செல்கிறது. அதுபோல்தான் 2024 எங்களுடைய வாழ்வியலோடு கடந்திருக்கிறது, அல்லது நாங்கள் அந்த ஆண்டை கடந்திருக்கிறோம். இந்த அடிப்படையில் இலங்கையில் மாற்றம் என்று பெறுகின்ற போது குறிப்பாக எல்லா சூழல்களிலும் அரசியல், பொருளாதார, அத்தனை பண்பாட்டு ரீதிகளிலும் பல மாற்றங்கள் நடந்திருந்தாலும் குறிப்பாக அரசியலில் ஏற்பட்ட மாற்றம் மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. இந்த அரசியல் மாற்றம் சிறந்த மாற்றங்களை நாட்டில் ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த நாட்டினுடைய சகல இனங்களும் சகவாழ்வோடும் சம உரிமையோடும் வளங்கள் சமமாக பங்கிடப்பட்டும் அது சரியானதாக சென்றடைய வேண்டும் என்று இந்த மாற்றம் சொல்லி நிற்கிறது. அரசாங்கத்தினுடைய அரச கதிர்களை அலங்கரித்த பலரும் இன்று அரசியலில் இருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள்.
பலர் தாமாகவே அரசியலிலிருந்து நீக்கப்பட்டு புதிய முகங்கள் அரசியலுக்குள் உட்புகுந்திருக்கிறது. ஆகவே இந்த அரசியலில் ஏற்பட்ட மாற்றம் ஒரு நாட்டினுடைய கொள்கை மாற்றமாக அது மாற்றம் அடைந்திருக்கிறது. இந்த நாட்டினுடைய கொள்கை மாற்றம் அயலுறவு கொள்கைகளிலும் மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த அடிப்படையில் நாட்டில் சகல இனங்களும் சமமாக மதிக்கப்படுகின்ற சூழல் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. சிறு சிறு பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் காணப்பட்டிருக்கின்றன. இது ஆரோக்கியமான சூழலை ஏற்படுத்தி இருக்கிறது. இன்றைக்கு சிறுபான்மையின மக்கள் ஒடுக்கப்படுகின்ற தேசிய இனங்களாக இருக்கின்றன. ஒடுக்கப்படுகின்ற தேசிய இனங்கள் தங்களுடைய விடுதலைக்காக பல வழிகளிலும் குரல் கொடுத்திருக்கிறார்கள். பல வழிகளிலும் அதற்கான முயற்சிகளை எடுத்திருக்கிறார்கள். அதற்கான தீர்வுகள் இன்னும் எட்டப்படுகின்றனவா என்றுதான் கேள்வியாக இருக்கிறது. இன்னைக்கு தமிழர் தரப்பிலே அதிகமாக கையகப்படுத்தப்பட்ட தமிழர்களுடைய நிலங்கள் முழுமையாக கையளிக்கப்பட்டிருக்கின்றனவா, அல்லது இந்த நாட்டில் உள்நாட்டில் நடைபெற்ற போரின் காரணமாக அரசியல் கைதிகளாக கைது செய்யப்பட்டவர்கள் இன்று விடுவிக்கப்பட்டிருக்கிறார்களா, அல்லது அரசியல் அதிகார ரீதியிலே அரசியல் பங்கீடு நடைபெற்றிருக்கின்றனவா, சிறையில் வாழுகின்ற தமிழ் மக்கள் விடுவிக்கப்படுகின்ற சூழல் இருக்கின்றனவா, ஆக்கப்பட்ட மக்களுக்குடைய தீர்வு என்ன என்ற அடிப்படையில் பல பிரச்சனைகள் தமிழர்களுக்கு இருக்கிறது. மலைய தமிழர்களை பொறுத்தவர்கள் அவர்களுக்கான குடியிருப்பு இல்லை, முகவரி இல்லை. சொந்த முகவரி இல்லாமல் பொருளாதார ரீதியாக எந்த மீட்சியும் இல்லாத சமூகமாக மலைய தமிழர்கள் இருக்கிறார்கள். குறிப்பாக மத்திய கிழக்கு நாடுகளில் இருந்து வருகின்ற அதிக வருமானத்தை அவர்களே பெற்றுத் தருகிறவர்களாக இருக்கிறார்கள். இலங்கை பொருளாதாரத்தில் அவர்கள் முக்கியமாக இருக்கிறார்கள். முஸ்லிம்களை பொறுத்தவரையில் அவர்கள் இந்த இனத்தின் பெயரால் அச்சுறுத்தல் பட்டிருக்கிறார்கள். 2021 இடம்பெற்ற ஈஸ்டர் தாக்குதல், அதன் மூலம் இருக்கின்ற இனங்களுக்குடைய அந்த பிரச்சனை இன்னும் தீர்க்கப்படவில்லை. அதாவது ஊழல் தொடர்பாக அதிகம் பேசப்பட்டாலும் பெரிய ஊழல் பெருச்சாளி இதுவரையும் கைது செய்யப்படவில்லை. ஆகவே ஊழலற்ற அரசாங்கம் என்ற அடிப்படையில் அது வெறுமனவே ஒரு சொல்லுக்கு அலங்காரமாக அதை பயன்படுத்துகின்றார்களா என்று ஐயுற தோன்றுகின்றது. இவ்வாறு ஒரு பிரச்சனை என்பது அல்லது தீர்வு என்பது எல்லோருக்கும் உரியதாக இருந்தாலும் ஒரு இடத்துக்கும் ஒரு இனத்துக்கும் மொழிக்கும் என்ப ஒரு தனித்துவமான பிரச்சனைகள் இருக்கிறது. அதுதான் சிறுபான்மையின மக்களுக்கான தனித்துவமான பிரச்சனை. அந்த தனித்துவமான பிரச்சனைகளை இந்த அரசாங்கம் கையெடுத்திருக்கிறதா அல்லது மாற்றம் செய்திருக்கிறதா என்றுதான் நாங்கள் கேள்வி கேட்க தோன்றுகின்றது. ஆனால் மொழி உரிமையில் சமமாக நாங்கள் மொழி அங்கீகாரத்தை கொடுக்கிறோம், உங்களுக்கான சந்தர்ப்பத்தை சரியாக தருகிறோம், கல்வியிலான வாய்ப்புகளை தருகிறோம், வேலைக்கான வாய்ப்புகளை பற்றி கேட்கிறோம். இவ்வளவற்றையெல்லாம் நாங்கள் செய்ய தயாராக இருக்கிறோம். ஆனால் அரசியல் அதிகாரம் என்ற அடிப்படையில் தமிழர்களுக்கான அரசியல் அதிகாரத்தில் ஒருவித மாற்றமும் ஏற்படுத்தப்படவில்லை. இன்றைக்கு ஆட்சியில் இருக்கின்ற அத்தனை பாராளுமன்ற உறுப்பினர்களும் பெரும்பான்மை இனத்தை சார்ந்தவராக இருக்க. இன்றைக்கும் இந்த நாட்டினுடைய பௌத்தம் அதாவது பேரினவாதத்தின் அடிப்படையில் தான் இருக்கிறது. அதாவது சிங்கள பேரினவாதத்தின் அடிப்படையிலும் பௌத்த மதத்துக்கான முதன்மையை தான் இந்த அரசியல் சாசனம் சொல்லி இருக்கிறது. பல்லினங்கள் வாழுகின்ற பல்லின கலாச்சாரத்திலே ஒரு மதச்சார்பற்ற அரசாங்கம் இங்கு இருக்குதென்றால் அது இல்லை. இன்றைக்கும் பௌத்த சாசன மற்றும் சமய விவகார அமைச்சாக இருக்கிறதே ஒழிய அதுக்குள் ஏனைய மதங்களும் திணைக்களங்களாக இருக்கின்றது ஒழிய தனித்தனி மதக்கூறுகளாக அது ஆக்கப்படவில்லை. ஆகவே ஒரு பௌத்த மேலாதிக்கம் இன்றளவும் இருக்கிறது. ஒரு பெரும்பான்மை அல்லது பெரும்பான்மை தேசியம் என்ற அடிப்படையில் பேரினத்தன்மை இன்றும் மனங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மறுதரப்பாக பார்க்கின்ற போது குறுந்தேசியவாதம் தமிழர் தரப்பில் முளைத்து போய் இருக்கிறது. ஆக தமிழர்களுக்கான நியாயப்பாடுகளை அடைவதற்கு இன்றைய 2024 மாற்றங்கள் எந்த விதத்திலும் மாற்றம் செய்யவில்லை என்று தீர்ப்பு கூறி இந்த அணிகள் ரெண்டும் சிறப்பாக இந்த அரசியல் புலத்திலே நல்ல கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இரண்டு அணிகளுடைய கருத்துக்களையும் பேச்சு வன்மையும் அடிப்படையில் இவர்கள் அந்த அடிப்படையிலும் சமயோசித புத்தியின் அடிப்படையில் குறிப்பாக பொதுவான நாட்டினுடைய பிரச்சனைகள் அந்த சிறுபான்மை மக்களுக்கும் உரித்தானது என்ற அடிப்படையில் சமயோசித பேச்சின் அடிப்படையில்
முல்லைத்தீவு விஸ்வமடு மகாவித்தியாலய அணி வெற்றி பெற்றதாக நாம் பதிவு செய்கின்றேன். டான் தொலைக்காட்சியினுடைய சொற்சமர் நிகழ்வு இளம் பேச்சாளர்களை உருவாக்குகின்ற களமாக அமைந்திருக்கின்ற இந்த சூழலில் பல பேச்சாளர்களை சமூகத்தில் ஆளுமை உருவாக்கத்தோடு அனுப்பிய பெருமை இந்த சொற்சமர் நிகழ்ச்சிக்கு அமைந்திருக்கிறது. இந்த நிகழ்வு சிறப்பாக அமைவதற்கும் இந்த மாணவர்களை ஊக்குவிப்பதற்காகவும் எங்களுக்கு தொடர்ந்தும் நிதி அனுசரணை அளித்து வருகின்ற கல்வி காருணியன் ESP நாகரத்தினம் ஐயாவினுடைய அந்த அன்பளிப்போடு இன்று இந்த சொற்சமர் நிகழ்வில் கலந்து சிறப்பித்து வெற்றி பெற்ற வவுனியா கனகராயன்குளம் மகாவித்தியாலய மாணவர்களுக்கும் முல்லைத்தீவு விஸ்வமடு மகாவித்தியாலய மாணவர்களுக்கும் ESP நாகரத்தினம் ஐயா சார்பில் அவர்களுக்கான பணப்பரிசினை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டு நிற்கின்றேன். சொற்சமர் நிகழ்வுகள் இன்றைய போட்டிகள் நிறைவேற்ற நிலையில் இந்த நிகழ்வை சிறப்பாக தயாரித்து வழங்குகின்ற இளைய தம்பி செல்வச்சந்திரன் அவர்களுக்கும் எமது ஒளிப்பதிவாளர் அவர்களோடும் இந்த நிகழ்வில் இளம் பேச்சாளராக கலந்து கொண்டு தங்களுடைய வாத திறமையை வெளிப்படுத்திய வவுனியா கனகராயன்குளம் மகாவித்தியாலய அணியினருக்கும் முல்லைத்தீவு விஸ்வமடு வித்தியாலய மாணவ அணியினருக்கும் எமது மனமார்ந்த நன்றிகளை கூறி இந்த அணிகளை வழிப்படுத்தி நெறிப்படுத்தி அவர்களோடு உடனிருந்து பயணிக்கின்ற பொறுப்பாசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி அடுத்த சொற்சமர் நிகழ்வோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.